ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 35:4-5 வசனங்கள். மனம் பதறர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் அவர் வந்து கிரியை செய்யும் போது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கண்களும் செவிகளும் திறக்கப்படும். ஆமென். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், என் செவிகளை திறந்தருளும். ஒரு தேவ பிள்ளையினுடைய முக்கியமான ஜெபங்கள்ல ஒன்று இதுவா இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு அவயவத்தை சொல்லி ஜெபிக்க நம்ம பழகணும். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆண்டவரே, என் கைகளை நான் உமக்கு நேராக விரிக்கிறேன். பாருங்க ஆண்டவரே, என் கைகளை சுத்தப்படுத்தும், என் கால்களை உம்முடைய வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். அதுபோலதான் என் வாய்க்கு காவல் வையும். அழகா கோரஸா சொல்றீங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நாவை பத்தி ஒரு அதிகாரமே இருக்கு யாக்கோபுல. ஹல்லேலூயா. எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்கல்ல? ஆமென். பாத்தீங்களா? உள்ள வைக்க முடியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதுபோலதான் கண்கள். ஹல்லேலூயா. ஃபாதர் அழகா பாடிக்கிறான். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். கண்கள் எஸ் மாஸ்டர் கர்த்தர். கைகளை உயர்த்தி காதுகள் கர்த்தரும் குரல் கேட்கணும். ஆமென். அவர் வருவார். வரும்போது கண்கள் திறக்கப்படும், காதுகளும் திறக்கப்படும். ஆமென். ஒரு பெரிய செய்தி. கொஞ்சம் ஸ்பீடா நிக்க வேண்டிய இடத்துல மட்டும் பிரேக் போட்டுட்டு கொஞ்சம் போக விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு பயணிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லது எவ்வளவு தூங்கிட்டு இருந்தாலும் பிரேக் போட்டா முழி போறோம். அதனால எனக்கு தெரியும் எங்க பிரேக் போடணும்னு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு கிளைமேட் அப்படி இருக்கு, என்ன பண்ண. ஹல்லேலூயா. இப்படி மெலடி பாடும் போதே கொஞ்சம் பயமா இருக்கும். ஆண்டவரே, பாடி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை பேர் 3வது வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போறாங்க தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஏசாயாவை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். 1வது அதிகாரம் துவங்கி ஜனங்களுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று 1வது அதிகாரத்தின் 2 முதல் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். நான் சொல்லுகிறேன், ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். எனக்கு விரோதமாகவே இருக்கிறாங்க. 3வது வசனத்திலே சொல்லுகிறார், என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள், அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். 4வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்றால், பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும். அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். பல பாரங்களுக்கு பின்னாடி இருக்கிற செயல் என்ன தெரியுமா? அக்கிரமம். பல காரியங்கள், பல வேதனைகள். இதைதான் போன வாரத்தில் கேட்டோம். இந்த பாவம் என்பது எல்லா தீமையும் உள்ளே பிரவேசிப்பதற்கான வாசலா இருக்கிறது.
ஆண்டவர் சொல்லுகிறார், பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். 5வது வசனத்திலே கர்த்தர் கேட்கிறார், இன்னும் ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும்? அப்ப அவர் கவலைப்படுறார். ஆமென். இன்னும் நீ பாரம் சுமக்கணும்? ஐயோ வேண்டாம்ப்பா, எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. ஆண்டவர் அதை ஃபீல் பண்றாரு. ஆனா பாரம் சுமக்கிறவர்களுக்குள்ளே அந்த உணர்வு வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னா, கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வி இந்த காலை வேளையில, இன்னும் ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும்? இன்னும் ஏன் கஷ்டப்படணும்? இன்னும் ஏன் இந்த வேதனை? இன்னும் ஏன்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் அதிகமாய் விலகி போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாயிருக்கிறது. வேதனை, சோர்வு, குழப்பங்கள். ஆமென். எப்போ பார்த்தாலுமே இருதயம் ஒரு பதட்டமாவே இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மல், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நெஞ்சில ஒரு வலி இருந்துட்டே இருக்கும். ஆண்டவர் கேட்கிறார், இன்னும் ஏன்? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம் இன்னைக்கு நினைச்சாலும் நெஞ்சு வலிக்குது. ஏன்? ஆமென். தெய்வீக சுகம் என்பது பிள்ளையின் அப்பம். அவரை அப்பா என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிற நிச்சயம் உள்ளவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எங்க போச்சு அந்த அப்பம்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் பலன். ஏன்னா நம்ம இன்னும் உணராமல் இருக்கிறோம். கர்த்தர் நமக்காய் பரிதபிக்கிறதை பாருங்கள். 6வது வசனம், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. இது நாம சொல்லணும், ஆண்டவரே எனக்கு சுகமே இல்லை ஆண்டவர். அவர் சொல்றாரு. அதாவது நான் என் நிலைமையை நான் அவர்கிட்ட சொல்லணும். ஆனா என் நிலைமையை அவர் சொல்றார். அப்படி இருந்தும் நான் உணராமல் இருக்கிறேன். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரை அதில் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நமக்கு ஒரு வியாதி இருக்கு, ஒரு பலவீனம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொன்ன உடனே முதல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க. எதுக்கு ஸ்கேன் பண்ண சொல்றாங்க? பார்க்கிறதுக்கு. இது போலதான் நம்முடைய கண்கள் தெளிவாகணும், நம்முடைய கண்கள் திறக்கப்படணும், நம்முடைய செவிகள் திறக்கப்படணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பரிதபிக்கிறதை இங்கே பார்க்க முடியும். ஆண்டவர் இவ்வளவு பண்றாங்க. ஆமேன். அறிவில்லாமல் இருக்கிறார்கள், உணர்வில்லாமல் இருக்கிறார்கள், உம்மை கோபப்படுத்துகிறார்கள். ஆமேன். உம்மை விட்டு பின்வாங்கி போகிறார்கள், அதிகமாய் விலகி போகிறார்கள். அப்படி இருந்து அவங்களை விட்டுற வேண்டியதுதான் ஆண்டவரே. ஆமேன். ஏன் ஆண்டவரே திரும்ப திரும்ப கண்டுக்கிறீங்க? திரும்ப அவங்களுக்காக நீங்க ஏன் வேதனைப்படுறீங்க? ஏன் பரிதபிக்கிறீங்க? இந்த கேள்வி இதை படிக்கும் போதே நமக்குள்ளே எழும்பும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஏன் பரிதபிக்கிறார் தெரியுமா? ஓசியா 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். வனாந்திரத்திலே கண்டுபிடிப்பது போல, திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். வனாந்திரத்தில் திராட்சை கொலைய கண்டுபிடிக்க முடியுமா? ஆமென். என்னால் அப்படி விட முடியாதுப்பா. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? என்னால முடியாது. ஆண்டவர் விட்டுருங்க, ஆண்டவர் விட்டுருங்க. அப்படியெல்லாம் என்னால விட முடியாது. ஏன்னா நான் அதை எப்படி அவனை கண்டுபிடித்தேன் தெரியுமா? என்னை கடந்த நாளிலே இந்த வசனம் படிக்கும் போதே சேர்ல இருந்து அப்படி எழுப்பிட்டேன். ஆமென்.
அதாவது நான் அவருடையவனாய் மாற நான் கிரயம் செலுத்தவில்லை, அவர் கிரயம் செலுத்தினார். வனாந்திரத்துல ஒரு செடியை கூட பார்க்க முடியாது, திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல நான் கண்டுபிடித்தேன். ஆமென். திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறது போல. வனாந்திரத்துல திராட்சை கொலைன்னா இது சாத்தியமே இல்லை. இதுதான் ஜனங்கள் கேட்டாங்க, ஆண்டவரே யார் ரட்சிக்கப்படுவாங்க ஆண்டவரே? அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார், இது மனுஷனால் கூடாதது, தேவனாலே. இன்னைக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவத்துல நாம இருக்கிறோம்னா, வனாந்திரத்துல திராட்சை கொலையை கண்டுபிடிக்கிறது போல கர்த்தர் நம்மை கண்டுபிடித்ததுனால எல்லாரும் கைகளை உயர்த்தி எதற்குமே ஆமென் இயேசுவின் அன்பை நான் எதற்குமே வனாந்திரத்திலே திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறது போல நான் இஸ்ரவேல். அதுதான் சொல்ற, பூமியின் கடையாந்திரத்திலிருந்து. ஆமென் ஹல்லேலூயா. அது எண்ட். சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு போர் போட தோண்டின குழியில ஒரு பிள்ளை விழுந்துட்டு, அந்த நியூஸ் 2-3 நாள் ஃபுல்லா வைரலாவே இருந்துச்சு. அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியவில்லை. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இவங்களால எவ்வளவு இறங்க முடிஞ்சதோ அவ்வளவு கீழே போனாங்க. ஃபர்ஸ்ட் டேல அந்த குழிக்குள்ள இருந்து அந்த பிள்ளைக்கு சவுண்டு கேட்குது. சரி, என்னெல்லாம் கொண்டு வர முடியும்? மினிஸ்டர்லாம் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாம் ஃபுல் மீடியா, எல்லா சேனல் கவர் பண்றது அந்த ஒரு மேட்டர் தான். அவன் என்ன காப்பாற்றல, கிட்ட போயிட்டோம், இன்னும் 10 அடி தான் இருக்கு, இன்னும் 5 அடி தான் இருக்கு, இன்னும் 2 அடி தான் இருக்கு. ஆனால் போக போக இன்னும் அந்த பிள்ளை எத்தாத ஒரு ஆழத்தில், கடைசியில் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை என்ன ஆயிட்டு அப்படின்னா இறந்துட்டு. அந்த பிள்ளை தூக்குனாங்களா தூக்கலையான்னு கூட சரியா தெரியல. முடியாததும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இவங்க மேலே வந்துட்டாங்க. முடியலன்னா மேலே வந்துட்டாங்க. ஏன் மேலே வந்தாங்க தெரியுமா? இவங்க இன்னொரு ஸ்டெப் இறங்குனா இவங்க உயிர் போகும், அதனால மேலே வந்துட்டாங்க. இன்னொரு ஸ்டெப் இறங்குனார் ஒருத்தர், அவர் உயிர் போச்சு, நான் மேலே வந்தேன். இரத்தமே சிந்தப்பட்ட தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை ஆமென். தூரமான ருசித்தவங்க நன்றியோடு கைகளை உயர்த்தி ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம். லவ் யூ பா. ரத்தமே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வனாந்திரத்திலே திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல. அதனால நமக்கு என்ன மேன்மை பாருங்க, பரலோகத்திலே
24 மூப்பர்கள் அவங்கவங்க சேர்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க வழியா யார் பாஸ் பண்றா அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர் அப்படி நடந்து போய் சேர்ல அவருடைய சிங்காசனத்துல பிதாவின் பக்கத்துல போய் உட்கார்ந்ததும் இவங்கெல்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா? தங்கள் கிரீடங்களை எல்லாம்